உயர்ந்த பண்புகளும் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷிப்பவருமான ஏக இறைவனுக்கு எல்லா புகழும். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம், கவலை, சங்கடம், வருத்தம், நோய், தீராத கஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் கஷ்டம் தீர மாட்டேங்குது. நம்ம என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் நோய் தீர மாட்டேங்குது. நம்ம நிறையா அதை தீர்க்கிறதுக்காக நிறையா வழிபாடு தலங்களுக்கு போவோம், டெய்லி பிரார்த்தனை பண்ணுவோம், 5 வேளை தொழுகிறது, துவா செய்கிறேன், கோவிலுக்கு போகிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், இன்னும் பரிகாரம் என்னென்னமோ சினிமாலாம் நினச்சி பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் நம்ம கஷ்டம் தீரணும், நம்ம நோய் தீரணும், பிரச்சனைகள் தீரணும், போகிறோமா இல்லையா? இப்போ அது பிரார்த்தனை பயனளிக்குதா? நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் விதி பிரகாரம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது நன்மை தீமை 2 விதி. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, மனிதனுக்கு இறைவன் படைக்கும் போது விதிச்சிட்டான், இவன் இப்படி தான் வாழணும் வச்சுட்டான். இப்படி ஒரு மனிதனை படைக்கும் போது அவனுக்கு இறைவன் விதிச்சிட்டான். என்ன வச்சுட்டான்? இவன் இப்படி தான், அது இவன் இவ்வளோ தான் இவனுக்கு இதான் நன்மை கிடைக்கும், இவன் நன்மை தான் செய்வான், இவன் தீமை தான் செய்வான், இவன் நல்லவனாகுவான், இவன் கெட்டனாகுவான். இவனை ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை இவ்வளோ தான் பாஸ் மார்க் வாங்கும், இவ்வளோ தான் ஃபெயில் மார்க் வாங்கும். இப்படி எல்லாமே இறைவன் விதிச்சதாக நினைக்கிறாங்க. இதில் என்ன, மனிதனுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட முயற்சி போத்துன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? விதிப்பா இறைவன் இப்படி தான் விதிச்சிட்டான். அப்போ நான் முயற்சி பண்ணி நடக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது? இறைவன் தலையில் எழுதிட்டான் அப்படிங்கிறான். இப்போ விதினா என்ன? முதல்ல விதியை பற்றி புரிஞ்சுக்கணும்ல. அதாவது இறைவன் என்ன சொல்கிறான்னா, அவன் விதிச்சதான் நடக்குங்கிறான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இறைவனாலும் எதுவும் நடக்காது, அணுவும் அசையாது சொல்லுவாங்க இல்லையா? அணுவும் அசையாது, அவன் நாடாக தான் நடக்கும். அனைத்தும் அவனுடைய காரியம் கொண்டே, அதாவது நிகழ்ச்சியெல்லாம் அவன் அனுமதி கொண்டேன்னு சொல்கிறான். இதெல்லாம் உண்மைதான், எந்த மாற்றம் கிடையாது. அப்போ நம்ம டெய்லி கோயிலுக்கு போகிறோம், மசீதி போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், எதுக்காக போகிறோம்? இவருடைய செயலின் காரணமாக என்னுடைய குற்றத்துக்கு பாவமணி கேட்க போகிறோம், அல்லது இவருடைய விருப்பங்கள் பிரார்த்தனை நிறைவேறதுக்காக போகிறோம். ஆனால் விதி இப்படி தான் நடக்கணும்னு வச்சுக்கலேன். அப்போ பிரார்த்தனை தேவையில்லை தானே, துவா செய்ய தேவையில்லை, பிரார்த்தனை தேவையில்லை. இது இறைவன் வீழ்ச்சி தான் நடக்கும். இவன் இப்படி தான் வீழ்ச்சிட்டான், இவன் பொய் சொல்லி தான் இருப்பான், இவன் ஏமாற்றுவான், இவன் திருடுவான், இவன் கொலை பண்ணுவான், இவன் பெண்களை கற்பழிப்பான், இல்லை இப்படி தான் வீழ்ச்சிட்டான்னு வச்சுக்கலேன். இல்லைன்னா இவன் 14 கோடி சொன்னால் வாழ்வான், இவன் இப்படி தான் ஒரு நிலையில் இருப்பான் அப்படின்னு சொல்லி வீழ்ச்சிட்டான்னா, அந்த விதிப்பிரகாரம் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் பிரார்த்தனை தேவையில்லை, வழிபாடு தளத்துக்கு போக தேவையில்லை, புண்ணியத்தளத்துக்கு போக தேவையில்லை, பரிகாரம் பண்ண தேவையில்லை. அப்படிதானே? விதி என்னமோ உண்மைதான், நமக்கு விதி பற்றி ஞானம் இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க வீழ்ச்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? புண்ணியங்கள் அழிவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பழமொழி என்ன சொல்கிறாங்க? புண்ணியங்கள் அழிவதில்லை, பாவம் கழிவதில்லை. வைத்து தான் நடத்தி தீருட்டாங்க. எப்படி? வீட்டு தான் நடத்தி தீரும். அப்புறம் புண்ணியம் எதுக்கு செய்யணும்? பாவத்துக்கு பரிகாரம் எதுக்கு செய்யணும்? வீச்சு தான் நடக்கும்ல. விதி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? விதினா என்ன? முதல்ல நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசி செய்வோம், விதி மேலே பழி போட்டு இறைவன் மேலே பழி போட்டுருவோம். என்ன செய்யறதுப்பா, நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இறைவன் இப்படி தான் வீழ்ச்சிட்டான், யாரால் தடுக்க முடியும் சொல்கிறோமா இல்லையா? முதல்ல விதினா என்ன தெரிஞ்சுக்கணும். விதினா நன்மையும் தீமையும் விதி. நன்மை என்பது என்னவோ அது விதி, நன்மைக்கான கூலி என்னமோ விதி, தீமைக்கான கூலி என்னமோ விதி. இறைவன் இன்னாருக்கு இது விதிக்கலை, செயலுக்கான கூலி தான் வச்சிருக்கான். உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சொல்வதற்காக மரணத்தையும் வாழ்வையும் விதிச்சிட்டான். மரணங்கிறது விதி. எப்படி? எதெல்லாம் விதினா விதியை ரெண்டாக பார்ப்போம். மரணங்கிறது விதி, பிறப்புங்கிறது விதி, இறப்புங்கிறது விதி. சரியா? பசிங்கிறது விதி, தாகங்கிறது விதி, விதைப்பு தான் விளைகின்றது விதி. ஆனால் இதெல்லாம் சாய்ஸ் கொடுத்துருக்கான். எப்படி பிறப்பு இறப்பு விதி, அது எந்த மாற்ற முடியாது, யாரால தடுக்க முடியாது. ஆனால் பசி இருக்குல்ல, அது விதி. பசிச்சா சாப்பிட்றது விதி. என்ன சாப்பிட்றது நம்முடைய விருப்பம். அப்படிதானே? நீங்கள் பழைய சோறும் சாப்பிட்லாம், பிரியாணியும் சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்லாம். தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறது விதி. அது தண்ணி குடிக்கலாம், இல்லை ஜூஸ் குடிக்கலாம், சர்பத் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், இல்லை சாராயம் கூட குடிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் இல்லையா?
அப்போ விதிங்கிறது என்னென்னா இயற்கைங்கிற விதி, அங்கே விருப்பம் கொடுக்குறான்ல, அந்த விருப்பத்துமே எதுதோ அதுக்கான கூலி தான் கொடுக்கப்படும். விதைச்சதான் விளையும், அதான் விதி. என்ன விதைக்கிறது நம்மளுடைய விருப்பம் இருக்குல்ல, நெல் வேணும் விதைக்கிறேனா, அல்ல எள்ளு வேணும் விதைக்கிறேனா, இல்லை கோதுமை வேணும் விதைக்கிறேனா, இல்லை என்ன கனிகள் வேணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பம் தான். விளைச்ச விளைங்கிறது விதி, என்ன விதிக்கிறது அதை நம்மளை இறைவன் கொடுத்துட்டான். நம்ம அதை உணரணும். நம்ம எல்லாமே விதின்ற பேரில் இறைவன் மேலே பழி சமத்தக்கூடாது. இறைவன் சொன்னால் விதிச்சதெல்லாம் நடக்கும், நீங்கள் விளைச்சதான் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? உதாரணத்துக்கு வேதம் என்ன சொல்லும் பார்ப்போம். அத்தியாயம் 10:37. இந்த குர்ஆன் தெளிவானது, விளக்கமானது, வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நினைவுட்டு நல்ல உபதேசம். மனிதர்களுக்கானது தான், மதத்துக்கானது கிடையாது, ஒரு வகுப்பாக இருக்கிறது கிடையாது. அதனால் வேதம் படிக்கும்போது திறந்த மனதோடையும் பரந்த உள்ளத்தோடையும் படிக்கணும், சிந்தனையோடு படிக்கணும். இன்னும் இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் கற்பனை செய்யப்பட்டது அன்று. இந்த குர்ஆன் இது இரண்டாவது இறக்குனது. என்ன சொல்கிறேன்? இன்னும் இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் கற்பனை செய்யப்பட்டது அன்று. அன்றையும் புத்தகம் தங் கரங்கள் முற்படுத்தி, அதாவது உங்களுடைய கரங்கள் முற்படுத்திவிட்டதை மெய்ப்பித்து விளக்குவதாகவும் இருக்கிறது. இது அகிலக்கெல்லாம் இறைவனிடமிருந்து இறக்கி வரப்படும் என்பது சந்தேகமில்லை. இப்போ இந்த வேதம் என்ன சொல்கிறான்னா, உங்களை பற்றி உண்மை குரு நம்முடைய பதிவேடுகிறான். இந்த குர்ஆன் என்ன சொல்லுது? உங்களை பற்றி உண்மை குரு நம்முடைய பதிவேடு. அது 45:29. சரியா? இப்போ இந்த குர்ஆன் நினைவூட்டு நல்ல உபதேசம் அப்படின்னு சொல்லும்போது எச்சரிக்கை இருக்குது இல்லையா? இறைவன் ஏன் வேதத்தை இறக்கணும், ஏன் நபிமாரில் அனுப்புகிறான், ஏன் தூதரில் அனுப்புகிறான்? நினைவூட்டு நல்ல உபதேசம். மனிதனுக்கு காலம் வீழ்ச்சிட்டான், நேரத்தை வீழ்ச்சிட்டான், காலத்தை கொடுத்துட்டான், வாழ்க்கையை கொடுத்தாச்சு, நேரம் வீழ்ச்சாச்சு. இதுக்கடையில் உங்களுடைய செயல் வரமீறாமல் இருக்கிறதுக்காகவும், இறைவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறதுக்காகவும், நிராகரிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நினைவூட்டு நல்ல விஷயமாக ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நினைவூட்டுறதுக்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை போதிக்கிறதுக்காக நபிமாரிலும் தூதரிலும் வராங்க. அப்போ இறைவன் ஏற்கனவே வீழ்ச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இங்கே வேதம் தேவைப்படாது, தூதர்கள் வர தேவையில்லை, உபதேசம் பண்ண தேவையில்லை, எச்சரிக்கை செய்ய தேவையில்லை. ஒரு மனிதன் பிறக்கும் போது இவன் இப்படி தான், இவன் நல்லவனாக தான் இருப்பான், இவன் கெட்டவன் தான், இவன் திருடன் தான், இவன் பொய் சொல்கிறவன் தான், அல்லது இவன் உண்மை பேசக்கூடாதுன்னு சொல்லி இறைவன் ஏற்கனவே வீழ்ச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இங்கே வேதம் தேவை கிடையாது, தூதர வேண்டிய அவசியம் இருக்காது, உபதேசம் தேவையில்லை, எச்சரிக்கை தேவையில்லை இல்லையா? ஏன்னா காலம் தேவையில்லை, தீர்ப்பு நாளும் தேவையில்லை. எதுக்கு தீர்ப்பு அளிக்கணும்? ஏன்னா இறைவன் ஏற்கனவே வீழ்ச்சிட்டானே. இவன் இப்படி தான் வீழ்ச்சதுக்கு அப்புறமேலு அந்த செயலுக்கான கூலிக்கு காரணம் யார்? இறைவன் தானே. அப்போ இந்த தவறு செஞ்ச போது அந்த குற்றத்துக்காக இந்த உலகத்தில் மனிதனும் சட்டத்தை தண்டிக்கக்கூடாது. ஏன் தண்டிக்கக்கூடாது? இறைவன் வீழ்ச்சது, இவன் இப்படி தான் வீழ்ச்சிட்டான், இவன் இப்படி தான் குற்றம் செய்வான் வீழ்ச்சிட்டான் அப்படிங்கும்போது நாமளும் தண்டிக்க முடியாது, அப்படி இறைவனும் தண்டிக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் வீழ்ச்சது தானே. விதியை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், அப்படி விதியை பற்றி ஞானம் இல்லை, விதியை என்னன்றது பார்ப்போம். இறைவன் எதுக்கெல்லாம் வச்சிருக்கான்? இயற்கையெல்லாம் வச்சிருக்கான். இயற்கை எல்லாமே அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. விதியை 2 கீழே பார்க்கலாம். ஒன்று இறைவன் கீழ் விதி இருக்குது, இன்னும் மனிதன் கீழே சில விதியை கொடுத்துருக்குறான். அது என்னன்னு பார்ப்போம். 57:22 அத்தியாயம் 57:22. பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த ஒரு சம்பவமும் அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்னாடி தீர்மானிக்கப்படாமல் இல்லை. நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதே ஆகும். அதாவது பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த ஒரு சம்பவமும் அது உண்டாக்குவதற்கு முன்னாடி தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். அப்போ இதன் அடிப்படையில் என்ன செய்யுது? எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது தானே, விதி தானே. எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு நடக்குது. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்னா, பூமியில் உங்களில் சம்பவிக்க முன்னர் அப்படின்னு சொன்னால் பிறப்பும் இறப்பும் விதி, அது ஏற்கனவே விதிக்கப்பட்டாச்சு. இறப்பு ஏற்கனவே விதிக்கப்பட்டாச்சு. நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ் அனுமதி கொண்டெல்லாம் இல்லைங்கிறான். அதில் இயற்கை இருக்குல்ல, இரவு பகல் மாறி மாறுவது, அது விதி, அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. சூரியன் சந்திரன் மாறி மாறி வருது, அது அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. விளையக்கூடிய எல்லாமே அவனுடைய, எல்லாம் அவனுடைய விதியில் இருக்குது. இயற்கை எல்லாமே அவனுடைய விதிங்கியில் இருக்குது. இந்த செயற்கை இருக்குல்ல, அது மனிதனுக்கு சாய்ஸாக கொடுத்துருக்கான். இங்கே தான் சோதனையே இருக்குது. சரியா? அப்போ ஏற்கனவே விதிக்கப்பட்டதுன்னு நன்மைக்கான கூலியும் தீமைக்கான கூலியும் விதிக்கப்பட்டிருக்க தவிர இவர் தான் நன்மை செய்வார், இவர் தான் தீமை தான் விதிக்கலை. அப்படி விதிச்சா இறைவன் குற்றம் பிடிக்கக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு வேதமும் தேவையில்லை, தூதரும் தேவையில்லை, உபதேசமும் தேவையில்லை. ஆனால் இறைவன் சொன்னால் நன்மையும் தீமையும் பிரித்து காட்டப்பட்டிருக்கு, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்மா யார் வாழ்றாங்களோ அவர் தான் வெற்றியடை வாங்குறான். அதாவது உதாரணத்துக்கு 91 7 8 9 10 மனிதனை படைச்சிட்டு மனிதனுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி. ஆன்மான மனசாட்சி. ஆன்மாவின் மீதும் அதை செவ்வை ஆக்கியவன் மீது சத்தியமாக அப்பால் அவன் அதற்கு தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தான்.
வேறு எந்த படைப்பும் கிடையாது. மனிதருக்கு மட்டும் தான் நன்மை தீமை பிரித்தறியக்கூடிய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்பால் அவன் அதற்கு தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தான். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், யார் அது உதாசனப்படுகிறாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். இவ்வளோதாங்க. இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். பாவம் புண்ணியம் இதுக்குள்ளே அடங்கிடும். வழிபாடு தலங்களும் புண்ணிய தலங்களும் போக தேவையில்லை. இந்த ஆன்மாவை பின்பற்றுறது, மனசாட்சியை பின்பற்றுறது, உதாசனப்படுத்துது. இது ரெண்டு தான் சோதனையாக இருக்குது. இப்போ மனிதனை படைத்து அவனுக்கு காலம் கொடுக்கப்பட்டாச்சு, நேரம் விதிக்கப்பட்டாச்சு, நன்மை தீமையும் பிரித்து வைக்கப்பட்டாச்சு. எப்படி? அப்போ இதை கொண்டு யார் வாழ்றாங்களோ அவங்க வெற்றி அடைந்தவர்கள். அப்போ இறைவன் சொல்கிறான், காலத்தின்மை சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கான்னு சொல்கிறான். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, நீங்கள் நஷ்டத்தில் இருக்கிறீங்க, உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டீங்க, வரம் மீறிட்டு இருக்கீங்க, பொழுதுபோக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி வரம் மீறி நீங்கள் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இதுக்காக என்ன சொல்கிறான் இறைவன்? அந்த வேதத்தை திருப்பி போதிக்கிறதுக்காக வேதம் கொடுக்கப்பட்டு அந்த ஆன்மாவுக்கு திருப்பத்துக்காக நபிமார்களையும் தூதரை அனுப்புகிறான். இப்படி எதுக்கு தீர்க்கதரிசி செய்ய வராங்க? அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்க, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்கிறான். அதாவது உங்களுக்கு காலம் நெருங்கிட்டே இருக்குப்பா, அது இடம் பக்கம் திரும்புங்க, நியாயத்தை பக்கம் திரும்புங்க, ஆன்மா பக்கம் திரும்புங்க, சத்தியத்தின் அடிப்படையில் வாழுங்கன்னு சொல்கிறது தான் வேதம் கொடுக்கப்பட்டோம். அப்போ இல்லை வீழ்ச்சி தான் நடக்கும், இறைவன் எப்போ இருக்க தள்ள வீழ்ச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் வீழ்ச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேதம் தேவை கிடையாதுன்னு, உபதேசங்களும் தேவை கிடையாது, எச்சரிக்கையும் தேவை கிடையாது, தீர்ப்புனாலும் தேவை கிடையாது. அப்போ இறைவன் சொன்னால், இல்லைப்பா இந்த உங்களை படைக்கும் போது உங்களுக்கு நன்மை கூட தான் படைச்சிருக்கேன், அது தீமையை மாற்றிக்காதீங்க, இந்த நன்மை தீமையை அறிவிச்சிருக்கேன், பிரித்து அறிவிச்சிருக்கேன். அதை கொண்டு யார் வாழ்கிறாங்களோ அவர்கள் தான் இறைவனிடத்தில் வெற்றி பெற்றவர்கள், நன்மை செய்து கொண்டவர்கள். ஆனால் மனிதன் ஆன்மா மனசாட்சியை மறுத்து, நியாய உணர்வை மறந்து, தீர்ப்பு நாளை மறந்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். மரணத்தை யாரும் மறக்கல, மரணவன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் மனசாட்சிப்படி வாழ்றது கிடையாது. அப்போ நீங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதா இல்லையா, நமக்கு இது சரி தப்புன்னு சொல்லுதா இல்லையா, செஞ்சதுக்கப்புறம் நமக்கு எச்சரிக்கை செய்தா இல்லையா, தப்பு செஞ்சுட்டப்பா, பொய் சொல்லிட்டேன், ஏமாத்திட்டா சொல்லுதா இல்லையா, மனசாட்சி உறுத்துதா இல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது? அப்போ நம்ம சொல்லாமல, இல்லை இல்லையா மனசாட்சி உறுத்தக்கூடாது, இறைவன் இப்படி தான் வீச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படி இல்லையே. விதிங்கிறது நன்மைக்கும் தீமைக்கும் தான் விதி. நன்மைக்கான கூலி இடமோ தீமைக்கான கூலியை வீச்சுட்டான் இறைவன். யார் அப்படி செயல்பட்டாலும் அவங்களுக்கு தான் அதை கூலிட்டு. 64:11 நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அவன் அனுமதி கொண்டு சொல்கிறான். இது எல்லாமே இயற்கை அடிப்படையில் வந்துடும், இயற்கையின் கீழே வந்துடும். அவனுக்கு கீழே எல்லாமே இயற்கை இருக்குது. மனிதனுக்கு மட்டும் தான் சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ எது விரும்ப விரும்ப செஞ்சுக்கிட்டான். உனக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உன்னுடைய விருப்பம். நீ எதை உனக்காக வீழ்ச்சிக்கிற, எதை முற்படுத்திக்கிற அதை நீ முற்படுத்திக்கும். அது நன்மையை தீமையை பிரித்து வச்சாச்சு இல்லையா? அப்போ நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டெல்லாம் இல்லை. மேலும் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கொள்கிறாரோ அவருடைய இதயத்தை அவன் நேர்வழிபால் செலுத்துகின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பையும் நன்கறிந்தவன். அல்லாவின் நம்பிக்கை கடவுளை நம்பிக்கொண்டா மனசாட்சிக்கு பயப்படும். அப்படித்தானே? எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, பக்தி இருக்குது, பயம் கிடையாது. இப்போ கடவுள் மீது நம்பிக்கொண்டோம் சொன்னால், இறைவன் நம்பிக்கொண்டா மனசாட்சிக்கு பயப்படணும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. மனசாட்சிக்கு பயப்படாமல், நியாய உணர்வை பின்பற்றாமல், நான் வெறும் மதத்தை பின்பற்றுறேன், சடங்கை பின்பற்றுறேன், நான் கடவுளை கும்பிடுறேன், தொழுகிறேன், ஜபிக்கிறேன்னு சொன்னால் அது சடங்கு. பாவம் புண்ணியம் எங்கே இருக்குது? இப்போ ஆன்மாவில் தானே இருக்குது, மனசாட்சி தான் இருக்குது. அப்போ மனசாட்சி பூரா வாழ்றது தானே இறைவனை பின்பற்றுறது. அப்போ விதினா என்ன? இப்போ நன்மை தீமை எங்கே வச்சிருக்கு? மனசாட்சியில் விதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும், பொய் சொல்லக்கூடாதுப்பா, ஏன் போகக்கூடாது, ஏன் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுதில்ல, ஏன் கூடாது, கோவப்படக்கூடாது, ஏன் கூடாது, ஏமாற்றக்கூடாது, ஏன் கூடாது, தீமையை பார்க்கக்கூடாது, ஏன் கூடாது, கெட்டது கேட்கக்கூடாது, ஏன் கூடாது, கூடாதுன்னு தெரியல, ஏன் கூடாதுன்னு அந்த மனசாட்சி சொல்லுதா இல்லையா? இது தப்பு, இது பாவம், இது தீமை. அப்போ இதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யலாம்? உண்மையை பேசணும், நியாயத்தை கடைபிடிக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும். இதெல்லாம் செயல்படுதா இல்லையா? அப்போ ஏன் இது சரிப்படுது, சரிப்படலை அப்படின்னா இதுதான் ஆன்மா, இதுதான் மனசாட்சி. சரியா? அதாவது இறைவன் எல்லாம் அறிந்தவன், அவன் அறியாமல் எதுவுமே இல்லைங்கிறதையும் 41-47 காலம் பெற்ற ஞானம் அவனுக்கு சொந்தமானது. அது அவன் கீழே, அந்த விதி அவன் கீழே இருக்குது. எப்படி? காலம் பெற்ற ஞானம் அவனுக்கு சொந்தமானது. அவன் அறியாமல் கனிகளிலிருந்து எதுவும் அவற்றின் பாலையிலிருந்து வெளிப்படுவதும் இல்லை, எந்த பெண்ணும் கற்பம் கொள்வதும் இல்லை, பிரசவிப்பதும் இல்லை. இது அவனுடைய விதியில் இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கிறதும் இறக்கிறதும் அவனுடைய விதியில் இருக்குது. இந்த வாழ்றதை நம்மகிட்ட கொடுத்துட்டான், மனிதனை கொடுத்துட்டான். நீ எப்படி வாழ போகிற, இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்படி எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறது தான் இங்கே பாவம் புண்ணியமே. இப்படி வாழ்ந்தால் அது பாவம், இப்படி வாழ்ந்தால் புண்ணியம். இது மனசாட்சி. இதெல்லாம் தெரியும் தானே?
அப்போ அவன் அறியாமல் எந்த பெண்ணும் கர்ப்பம் கொள்வதும் இல்லை, பிரசிப்பதும் இல்லை. அந்நாளில் அவனுக்கு இணையாக எங்கே என்று அவரிடம் கேட்கப்படும். இது இணையப்போ எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இறைவனுக்கு பழி சுமத்தியாச்சுல, இறைவனுக்கு பழி போட்டாச்சு. என்ன சரி, என் தலையில் இப்படி தான் வீழ்ச்சிட்டான், வேறு வழி கிடையாது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இறைவன் வீழ்ச்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு பழி சொல்லணுமா இல்லையா? அப்போ நம்ம அறிவு கெட்டாது அல்லது என் முயற்சி தோற்று போகுதுன்னு சொன்னால் இறைவனுக்கு திரும்பி பிரார்த்தனை பண்ணணுமா இல்லையா? நம்ம ஏன் பிரார்த்தனை பண்ணுறோம்? ஒரு எனக்கு மனம் கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, உடனே பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? ஏன்? எனக்கு மாற்றி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறோம். என் விருப்பங்கள் நிறைவேற்றி கொடு, என் துன்பம் போகணும், கஷ்டம் போகணும், என் குற்றங்களை மன்னிச்சிரு கேட்குறோமா இல்லையா? இப்போ பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் மன்னிக்கணுமா இல்லையா? இப்போ நன்மை அழிவதும் இல்லை, தீமை கழிவதில்லைன்னு சொன்னால் எப்படி? தீமை கழிஞ்சால் தான் என்ன செய்யணும்? புண்ணியம் சேரும். அப்படி புண்ணியம் செய்யலைன்னா தீமை கழிஞ்சிட்டு அர்த்தம், பாவம் கூடிக்கிட்டே இருக்கு அர்த்தம். இங்கே பாவம் பண்ணி எது கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கொண்டு தான் கூலி கொடுக்கப்படும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மரணத்தை சோதிப்பது என்பதாக இருக்குது. பரீட்சைக்காகவே கெடுதி நன்மை கொண்டு உங்களை சோதிக்கிறோங்க. பரீட்சைக்காக கெடுதி நன்மை கொண்டு சோதிக்கிறோம். கெடுதி யார் மேலே விதிக்கலை, நன்மை யார் மேலே விதிக்கலை. இது கெடுதி, இது நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இதை கொண்டு யார் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கான கூலி அவங்க கொடுக்கப்படும், அவ்வளோதான் இல்லையா? அப்போ விதின்ற பேரில் நம்ம இறைவன் மேலே பழி சுமத்தாமல் நான் செய்த தவறுக்காக குற்றத்துக்காக மன்னிக்கணுமா இல்லை? இறைவன் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? அவன் கருணையாளன் இரக்கமுடையவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கருணையாளன் இரக்கமுடைய செய்தால் மன்னிப்பானா இல்லையா? அவனுக்கு ஏன் பிரார்த்தனை பண்ணணும்? மனித துன்பம் பண்ணுவானால் அவன் உட்கார்ந்து கொண்டு படுத்துக்கொண்டு நம்ம ஏன் அழைக்கணும்னு சொல்கிறான். ஏன் அழைக்கணும்? விட்டலாம்ல, விதி தானே. அப்போ அழைக்கக்கூடாதுல்ல, பிரார்த்தனை பண்ணக்கூடாதுல்ல, கோயிலுக்கு போகக்கூடாது, மசீது போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது. ஏன்னா இறைவன் வீழ்ச்சி தான் நடக்கும். போய் என்ன பண்ணுறது? பாவம் என்ன, புண்ணியம் தேடி என்ன பண்ணுறது? அப்போ புண்ணியம்னா என்ன? அந்த செயல் அழகிய செயல். நான் புண்ணிய செயலை பாவம் செஞ்சுட்டேன், இப்போ அது பாவத்தை நன்மையாக மாற்றணுமா மாற்றக்கூடாது? இப்போ திருந்தும் போது தானே. அதாவது 40-46 எவர் நற்செயல் செய்கிறாரோ அது அவருக்கே நன்மையாகும், எவர் பாவம் செய்கிறாரோ அவருக்கே கேடாகும். அன்றி உம்முடைய இறைவன் அடியாருக்கு சிறிதும் அநியாயம் செய்யவில்லை. யாருக்கும் விதிக்கலைன்றான். பாவம் முடித்தன யாருக்கும் விதிக்கலை. அதாவது உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம். பழம் இருக்குது, அது காய்னா புளிக்கும், இது விதி. சரி, அது காயாக தான் புளிக்கும், பழமானது இனிக்கும், இதுதானே விதி. அப்போ நான் காய் சாப்பிட்டு இறைவன் இப்படி தான் விஷயம் சொல்லக்கூடாது. அது பொறுமையாக இருந்து அது பழுக்கிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் பழமாக சாப்பிட்றது அது இனிக்கும். அந்த இடத்துல என்ன வேணும்? பொறுமை வேணும். அப்போ ஒவ்வொரு செயலுக்கான கூலி எதுக்கு? பொறுமை கொண்டு தானே இருக்குது. அப்போ நிதானத்தை கொண்டு தானே இருக்குது, கவனத்தை கொண்டு தானே இருக்குது. அப்போ நிதானம், கவனம், தியானம் இது ஆன்மாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு தான் நன்மை அடைய முடியும், தீமை விட்டு விலக முடியும். இப்போ நான் தீமை செஞ்சுட்டேன், இப்போ பாவம் கல்லின்னு என்ன செய்யணும்? இரண்டு பக்கம் திரும்பி இரண்டு பக்கம் திரும்பணும். எப்படி திரும்பணும்? எவர் நல்ல செயலை செய்து எவர் நல்ல செயல் செய்கிறார்களோ அது அவருக்கே நன்மையாகும், அன்றும் எவர் தீமை செய்கிறார்களோ அவருக்கே தீமையாகும். பின்னர் உங்கள் இறைவனிடம் மீட்கப்படுவீர்கள். பாவம் புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும் சொல்கிறானா இல்லையா? அப்போ பாவம் புண்ணியமும் இறைவனை வீழ்ச்சிட்டான்னு சொன்னால் கூலி கொடுக்கக்கூடாது. அப்படி கூலி கொடுக்குறாங்கன்னா நாம செஞ்சதுக்கான கூலி தான். ஒவ்வொருவரும் அவர் செய்ததுக்கான கூலி தான் கொடுக்கப்படும் சொல்கிறான். இறைவன் யாருக்கு அநியாயம் செய்யலைங்கிறான், சிறிதளவும் அநியாயம் செய்ய மாட்டேங்கிறான். அப்போ விதின்ற பேரில் இறைவன் எல்லாம் வீழ்ச்சிட்டான், கேள்வி கேட்கக்கூடாது, அது வீழ்ச்சி தான் நடக்கும். அப்போ ஒருத்தன் தப்பு செய்யறானா அதுக்கு இறைவன் தான் காரணம். ஒருத்தர் நல்லது நடக்குன்னா அவன் இறைவன் தான் காரணம். அப்படி இறைவன் மேலே பழி சுமத்துறோன்னு சொன்னால் அப்போ நம்முடைய இங்கே ரோல் என்ன இருக்குது? அப்போ நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இறைவன் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா அவன் தானே வீழ்ச்சான். கேள்வி ஏன் கேட்குறான்? உனக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, தூதர் வந்தாங்க, உபதேசம் செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி நீங்கள் நன்மை செய்றீங்களா தீமை செய்றீங்களா? விஷயம். எனினும் நாம் அவருக்கு யாதொரு அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். இறைவன் சொல்ல, நான் யாருக்கு அநியாயம் செய்யலப்பா, அவர்களுக்கே அநியாயம் செய்து கொண்டார். நான் அவங்களுக்கு காலம் கொடுத்தேன், வேதம் கொடுக்கப்பட்டுருச்சு, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை அறிவிக்கப்பட்டாச்சு. இருந்தாலும் அவங்க வரமீறிட்டாங்க, இந்த உலக வாழ்க்கையை மூழ்கி போயிட்டாங்க, அறிவின் அடிப்படையும் பொருள் எப்படியும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, பெருமை கொண்டும் போராமை கொண்டும் தமக்கு தாமே அநியாயம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இறைவன் யாரும் அநியாயம் பண்ணல, இப்போ நமக்கு தான் அநியாயம் பண்ணிட்டோம். ஆனால் நினைச்சுறான் இறைவன் நமக்கு திரும்பி பாவம் மன்னிப்பிட இறைவன் மன்னிக்கிறேங்கிறான். எப்படி? 27:11 ஆயினும் தீங்கிலித்தவரை தவிர அவரும் தீமையை நன்மையாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நான் மிக மன்னிப்பவனாகவும் மிக கருணையாக இருக்கிறேங்கிறான். என் நன்மை அணிவதில்லைன்னு சொல்கிறாங்க, தீமை கழிவதில்லைங்கிறாங்க. ஆனால் இறைவன் சொல்கிறான் தீமை நான் கழிக்கிறேங்கிறான். நீங்கள் நன்மையை உங்களுக்கு திருப்பிட்டேன், எப்போ தான் தவற உணர்ந்துட்டீங்கன்னா வருந்துனீங்கன்னு சொன்னால் நான் திருத்திக்கிறேங்கிறேன், மாற்றி கொடுக்குறேங்கிறேன், தீமையை நன்மையாக மாற்றுறேங்கிறேன். எப்படி? ஆயினும்
தீங்கிழைத்தவரை தவிர அவரும் தீமையை நன்மையாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நான் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடனாக இருக்கின்றேன். உன் பாவம் கழியுதுங்கிறான். பாவம் கழியுமா கழியாது? அப்போ 29:7 எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவருடைய தீங்கு அவர்களை விட்டும் நிச்சயமாக நீக்கி விடுவோம். பாவம் கழிக்கிறேங்கிறான். என்ன சொல்கிறாங்க? புண்ணியம் கழிவதில்லை, புண்ணியம் அழிவதில்லை, பாவம் கழிவதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இங்கே பாவம் கழியுதுங்கிறான். எப்போ? புண்ணியத்தை பக்கம் திரும்பும்போது. எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ, அதாவது நன்மை செய்கிறார்களோ அவருடைய தீங்குகளை அவர்களை விட்டு நிச்சயமாக நீக்கி விடுவோம். இன்னும் அவர் செய்த நன்மைகளுக்கு அவற்றை விட மிக அழகான கூலி நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போங்கிறான். பாவம் கழியணும். உலகத்தில் வாழும்போதே பாவம் கழியணும். பாவம் கழியாமல் இறந்து போயிடக்கூடாது. பாவம் கழினா என்ன செய்யணும்? தான் தவறுக்காக உணரணும், வருந்தணும், திருந்தணும், திருப்பி ஆன்மா பக்கம் திரும்பணும், மனசாட்சி பக்கம் திரும்பணும். அப்போ இறைவனுக்கு பயந்து வாழும்போது பாவத்தொட்டு விலகி நன்மை பக்கம் நம்ம திரும்புகிறோமா இல்லையா? நன்மையும் தீமையும் விதினா யார் மீது விதிக்கல இறைவன். செயலுக்கான கூலி தான் வச்சிருக்கான். நன்மைக்கான கூலி என்ன, தீமைக்கான கூலி என்ன, அதான் விதி. சரியா? 53:32 எவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை தவிர பெரும் பாவங்களை மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உம் இறைவிடத்தில் மன்னிப்பு தாராளமானவர். இப்படி எவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை தவிர பெரும் பாவங்களை மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பு தாராளமானவன். மன்னிக்கிறேங்கிறான். உன் பாவம் கழியுதுங்கிறான். பிரார்த்தனை கொண்டு தான், பாவனை கொண்டு தான் பாவம் கழியும். பாவம் செஞ்சிட்டோம், அது எப்படி கழிக்கிறது? ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு இறைவன் பக்கம் தான் தவற உணர்ந்து, இறைவனே நான் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சிட்டு இறைவனே. பாவனை கேட்டால் மட்டும் பத்தாது, இன்னும் செய்யாமல் இருக்குது அவன்கிட்ட கேட்கணும், அவன்கிட்ட வழி கேட்கணும். நம்ம பாவங்களை செஞ்சு தெரியாமல் செஞ்சோன்னு சொல்லிடுறோம். தெரியாமல் என்ன அர்த்தம்? அது தப்பிக்கிறதுக்காக சொல்கிறதில்லை, திருப்பி செய்யக்கூடாதுங்கிற அந்த உணர்வோடு இறைவன் பிரார்த்தனை பண்ணணும். அப்போ இறைவன் மன்னிப்பு தாராளமானு சொல்கிறான். உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுகளாக இருந்தபோது உங்களை நன்கறிந்தவன். இப்போ என்ன சொன்னால், முன்னாள் உள்ளவற்றையும் பின்னாடி அறிந்தவன் சொல்கிறானா இல்லையா? அவனும் தப்பிக்க முடியாது. நீங்கள் பிறந்ததுலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேங்கிறான். இறைவன் அதையும் மறைக்க முடியாதுல்ல. அப்போ உங்கள் அன்னைகளின் வயிறுகளில் சிசுகளாக இருந்தபோது உங்களை நன்கறிந்தவன். எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தவான் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். யார் பயபக்தோடு என்பதை இறைவன் நன்கறிவான். அப்போ நம்மளாமலே சொல்லிக்கிறோமல்ல, நான் பயபக்தியாளன், நான் இஸ்லாம், நான் முஸ்லீம், நான் கிறிஸ்துவ, நான் இந்து, அப்படி நம்மளாமலே நினச்சிடும் சொல்லிக்கிறோம், பெருமையாக சொல்லிக்கிறோம். இறைவன் சொல்கிறேன், பயபக்தர் யார் என்பதை நான் தான் அறிவேங்கிறேன். அவங்களுடைய மனசில் இருக்க நான் மட்டும் தான் அறிவேங்கிறேன். வெளியிட்டு காமிக்கிறது இல்லை. பிறருக்கு மனிதர் காமிச்சிக்கிறோம், பயபக்தியாக காமிச்சிக்கிறோம். இறைவன் சொல்கிறேன், பயபக்திங்கிறது உள்ளத்தில் இருக்குது, அது உணர்வாக இருக்குது, அது உள்ளட்சமாக இருக்குது. எப்போ? அப்படி தவறை உணரும் போது, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது பயபக்தி ஆயிடும். பாவத்தை உணராத வரைக்கும், தவறை உணராத வரைக்கும் பயபக்தி கிடையாது. எப்போ நமக்குள்ளே போயிட்டு நம்முடைய செயலுக்காகவோ, நம்முடைய பேச்சுக்காகவோ, அல்லது நம்முடைய எண்ணங்களுக்காக நம்ம எப்போ உணர்றோமோ, அதில் இருக்க பாவத்தை உணர்றோமோ, அப்போ நம்ம பயபக்தி ஆகிறோம். அது வரைக்கும் பயபக்தி கிடையாது. 6:48 மேலும் நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வோராமன்றி நாம் தூதர்களை அனுப்பவில்லை. இப்படி மேலும் நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வோராமன்றி நாம் தூதரை அனுப்பவில்லை. எவர் நம்பி சீர்திருத்தி நடக்கிறார்களோ அவர்கள் அச்சமில்லை, துக்கப்படவும் மாட்டார்கள். தூதர் எதுக்கு வராங்க? நற்செய்தி கூறுவதற்காக எச்சரிக்கை. நற்செய்தி என்ன? யார் இறைவனை நம்பிக்கொண்டு நல்ல செய்தி செய்கிறாங்களோ அவருக்கு இறைவனத்தில் சொர்க்கம் உண்டு. யார் மனசாட்சியை மறுத்து, வேதத்தை மறுத்து, நியாயவுடன் மறுத்து இறைவன் நம்பலையோ அவர்களுக்கு நரகம். இதை சொல்கிறது தான் தூதர் வராங்க. அப்போ ஏன் வரணும்? தூதர் ஏன் வரணும்? ஏன் வேதம் கொடுக்க? எத்தனை தூதர் வந்திருக்காங்க, எத்தனை வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் வரணும்? இறைவன் இப்படி தான் வீழ்ச்சிட்டான. ஒருத்தன் இவன் நல்லவனாக தான் வாழ்வன் வீழ்ச்சிட்டானா, இவன் கெட்டவன் தான் வாழ்வன் வீழ்ச்சிட்டான்னு சொன்னால் அங்கே வேதம் தேவையில்லை, தூதர் தேவையில்லை. ஆனால் என்ன சொல்லுவாங்க? இறைவனுக்கு எல்லாமே தெரியுங்க. இறைவன் முதல்ல ஒரு மனிதன், ஒரு குழந்தை பிறக்கும் போது இவன் நல்லவனாகனா கெட்டவனான இறைவனுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும்ல, ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை இது நல்லவனாவானா கெட்டவனாவானா, அதாவது நேர்வழியில் இருப்பானா தவறான வழியில் போவானா, இறைவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்டேன்னு சொல்லுவாங்க. தெரியும். அது மனிதர் மாதிரி இறைவன் அவசரப்படுறதில்லை, முந்துறதில்லை. அவன் தான் ஒரு காலத்தை கொடுத்துட்டான்ல, அவன் பொறுமையாக இருக்கிறான். வளர தானே, வளரும்போது அவனுடைய செயலின் காரணமாக அவன் நல்லவனாவானா கெட்டவனா வரானா. அப்போ என்ன செய்றான்? இறைவன் அவனுக்கு உபதேசம் பண்ணுறான், எச்சரிக்கை செய்கிறான். ஆன்மா மூலியமாக, அடுத்து வேதத்தின் மூலியமாக, தூதர் மூலியமாக எச்சரிக்கை செய்கிறான். இல்லைப்பா நீ போகிற பாதை தப்பு, இல்லை நீ போகிற பாதை சரின்னு சொல்லி அப்போ தான் அறிவிக்கிறான். ஆனால் என்ன செய்யறான்? மனிதன் என்ன செய்கிறான்? இறைவனுக்கு எல்லாமே தெரியும், பிறக்கும் போது தெரியும். இறைவன் குழந்தை பிறக்கும் போது இறைவனுக்கு தெரியும், இவன் தவறான வழியில் போவான், நல்ல வழியில் போவான், இறைவனுக்கு தெரியும்.
தெரிஞ்சு அவன் நல்லவன் சொன்னால் அதுக்கப்புறம் அவன் அப்படியே எடுத்துக்கலாம்ல, ஏன்னா இதுக்காக பாவம் செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? இல்லை இவன் கெட்டவன் ஆவான்னு தெரிஞ்சா அப்போ இவன் அவனை கைப்பற்றிக்கலாம்ல, ஏன்னா இவன் கெட்டவனானா எவ்வளோ ரெண்டு கெட்டது நடக்கும்ல. ஒரு குழந்தை பிறந்தவனே கெட்டவனாவான்னு இவனுக்கு தெரிஞ்சா எதுக்கு அவனை வாழ விடணும்? ஏன்னா அவன் குழந்தை பிறந்தனே வளர்ந்தனே செய்யப்படுறான், தப்பு தானே செய்யப்படுறான். அப்போ அந்த பாவத்துக்கு காரணம் யார்? இவன் அப்பயே அழைச்சிருக்கலாம்ல. அப்படி இல்லை, இவன் முந்திரது கிடையாது. அவன் ஒரு காலத்தை கொடுத்துருக்கான். உங்களில் செயல்கள் அழகானவர் யார் என்று சோதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைச்சிருக்கிறான். ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டு அது வரைக்கும் இவன் பொறுமையாளன். மனிதன் செய்ய தவறுக்காக உடனுக்குடன் தடிப்பதில்லைங்கிற இறைவன். நீங்கள் செய்ய தவறுக்காக நான் உடனுக்குடன் தடிப்பதில்லை, ஒரு காலம் வரைக்கும் விட்டு வைக்கிறேங்கிற, பொறுமையாக இருக்கிறேன், சகித்து கொள்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இரண்டு திரும்பி வருந்துங்க, திருந்துங்க, பாவமணிக்கள். பாவத்துக்கு மன்னிப்பு தான் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? 6:130 6:130 ஜென்கள் மனிதர்கள் கூட்டத்தாரே. இறைவன் கேட்பான், அந்த நாள் என்ன கேட்பான்? ஜென்கள் மனிதர்கள் கூட்டத்தாரே, உங்களுக்கு என்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டவும், என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டவும், இந்த நாளின் சந்திப்பை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் உங்களிருந்தே உங்களிடம் தூதர் வரவில்லையா? அப்படி கேள்வி கேட்கணும். என்ன கேட்குறான்? ஜின்கள்கிட்டையும் கேட்குறான், மனிதர்கிட்ட கேட்குறான். ஜின்கள் மனிதர் கூட்டத்தாரே, உங்களுக்கு என்னுடைய இந்த வசனங்களை ஓதி காட்டவும், இந்த நாளின் சந்திப்பை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் உங்களிருந்தே உங்களிடம் தூதர் வரவில்லையா? அதற்கு என்ன சொல்லுவாங்க? அவர்கள் ஆம், நாங்கள் எங்கள் மீதே சாட்சி கூறுகிறோம் என்று கூறுவார்கள். இதற்கு காரணம் உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது. அவர் நிராகரிப்பவர்களாக இருந்ததற்காக அவர் தங்களுக்கு எதிராகவே சாட்சி கூறுவார்கள். இப்போ என்ன புரிஞ்சுக்க? விதினா எப்படி? இறைவன் யாருக்கும் மனிதருக்கு எதையும் விதிக்கலை. மனிதருக்கு நன்மை விதிக்கிறான் தவிர இன்னாருக்கு இதான் விதிக்கலை. இன்னாருக்கு இதான் விதிச்சான்னு சொன்னால் இங்கே தூதர் தேவையில்லை, வேதம் தேவையில்லை, எச்சரிக்கை தேவையில்லை, உபதேசம் தேவையில்லை, தீர்ப்புனாலும் தேவையில்லை. அப்போ இரண்டு சொன்னால் மனிதனை படைத்தான், அவனுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை பிரித்து வைக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே உங்களுடைய விருப்பம் தாங்கிறான். எப்படி? பசிங்கிற விதி என்ன சாப்பிட்றது உங்களுடைய விருப்பம், தாகன்ற விதி என்ன குடிக்கணும் உங்களுடைய விருப்பம், வேச்சா விளைங்கிற விதி எதை விதைக்கின்ற உங்களுடைய விருப்பம் இல்லையா? எல்லாமே நம்மகிட்ட கொடுத்துட்டான். மனிதன்ட்ட உங்களுடைய காலம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் எதை வேணுமோ தேடிக்கொள்ளுங்கிறான், விதித்துக் கொள்ளுங்க, உங்கள் கரங்களால் முற்படுத்தியது தான். அப்போ அந்த கரங்களால் நம்ம என்ன செய்கிறோம்? உங்களுக்கு வர துன்பத்துக்கெல்லாம் யார் காரணங்கிறா? அனைத்தும் உங்கள் கரங்களால் சம்பாதித்தேங்கிறான். நன்மனைத்தும் அல்லாட்டு தீமை அனைத்தும் கரங்களால் சம்பாதித்தது. 42:30 அன்றையும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்களை சம்பாதித்தது தான். எனினும் பெரும்பாலாவற்றை அவன் மன்னித்து விடுகிறாங்கிறான். பெரும்பாலாவற்றை மன்னித்து அருள் புரிகிறான். அப்போ தீங்கு வந்து அடைவதெல்லாம் விதியா, கரங்கள் சம்பாதித்தா? இரவு சொல்கிறான் கரங்கள் சம்பாதித்தான். நாம் என்ன செய்கிறோம்? விதிங்கிறோம். நமக்கு துன்பமாக கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இறைவன் வீழ்ச்சிட்டான், இப்படி தான் வாழ இறைவன் வச்சு நான் என்ன செய்ய முடியும், தலையத்தை நானாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இறைவன் சொல்கிறான், இல்லைப்பா, உனக்கு எந்த துன்பம் வந்தால் உன் கரங்களால் செய்து கொண்டதாங்கிறான். நீ வேச்சது தான், நான் வீழ்ச்சது கிடையாது. நான் வீழ்ச்சலாம் நன்மை மட்டும்தான், நீ வேச்சலாம் தீமை தாங்கிறான். அப்போ இறைவன் வேச்சது என்ன? நன்மை. எங்கே இருக்குது நன்மை? அது ஆன்மாவில் இருக்குது, மனசாட்சியில் இருக்குது. அது அனைத்து நன்மை வழியும் காட்டும். இந்த ஆன்மா பேணிக் கொள்ளும்போது அனைத்து நன்மை இறைவன் வச்சுட்டான்னு அர்த்தம். ஆன்மா உதாசனப்படுத்தும் போது அனைத்தையுமே நாம் விளைச்சிக்கிட்டேன்னு அர்த்தம். மனசாட்சியை நம்ம பின்பற்றும் போது எல்லா நன்மையும் நமக்கு விதிக்கப்பட்ட நமக்கு கிடைக்கும். மனசாட்சி நம்ம உதாசனப்படுத்தும் போது, மனசாட்சியை விட்டுரும் போது நாம் விளைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன விளைக்க தான் முக்கியமாக இருக்குது. விளைச்ச விளையும், அது இறைவனுடைய விதி. இறைவன் சொல்ல நான் விளைச்சதான் நடக்கும், நீங்கள் விளைச்சதான் கிடைக்குங்கிறான். நீங்கள் எதை விளைக்கிறீங்களோ அதை உங்களை அறுவடை செய்வீங்க. அத்தியாயம் 4:79 உனக்கு கிடைக்க எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்விடமிருந்தே கிடைக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால், ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ற இறைவன்? நன்மையெல்லாம் என் பொருட்கள் தீமையெல்லாம் உன் கரங்களால் செய்து கொண்டு நாம் உம்மை மனிதர்களுக்கு தூதராகவே அனுப்பியுள்ளோம், அல்லாவே போதுமான சாட்சியாக இருக்கின்றான். ஒரு சொல்லிட்டு வாங்கங்கிறான். தூதரை சொல்கிறான். தூதர் எதுக்கு அனுப்புகிறான்? மனிதர்களை போய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, அவங்களை உபதேசம் பண்ணுங்க, நேர்வழி அறிவிங்க, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, நியாயத்திற்பை மறந்துடக்கூடாது. இவ்வளோதான் விஷயம். இப்படி எத்தனை வேதங்கள் வந்தாலும், எத்தனை தூதர் வந்தாலும் செய்கிறாங்க, அல்லாவையும் இறுதி நாள் நம்பிக்கொள்ளுங்க. அதாவது படைத்தவனையும் இறுதி நாள் நம்பிக்கொள்ளுங்க. இது சொல்ல வராங்க. படைச்சவனுக்கு பயந்துக்கணும், இறுதி நாளுக்கு பயந்துக்கணும். ஏன்? இறுதி நாளுக்கு கூலி கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி கொடுக்கப்படுதா இல்லையா?
இந்த உலகத்தில் வாழும்போது துன்பமும் கஷ்டம் வர காரணம் நம்ம கரங்களால் சம்பாதித்தது தான். விதின்னு சொல்லிடக்கூடாது. விதி சொன்னால் நம்ம நல்லவன் அர்த்தம். நான் ரொம்ப நல்லவன் தான், இறைவனை வீழ்ச்சிட்டான், நான் கெட்டவன் ஆகிட்டேன். அப்படி தானே? நான் நல்லவன் தான், ஆனால் இறைவனை இப்படி தான் வீழ்ச்சிட்டான், நான் கெட்டவனாக இருக்கேன்னு சொல்லி. அப்படி இல்லை. இறைவன் சொல்கிறான், நான் நல்லது தான் வீழ்ச்சிருக்கேன், நீ தான் கெட்டதை தேடிட்டேங்கிறேன். காரணம் என்ன? இந்த பெருமையும் போராமையும். இந்த உலக அடிப்படையான வாழ்க்கையில் 5:69 நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் சாபின்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் எவர் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயமில்லை, அவர் துக்கப்பட மாட்டார். இவன் இறைவன் படைக்கும் போது யூதனாக தான் பிறக்கணும், இவன் கிறிஸ்தவா தான் பிறக்கணும், இவன் முஸ்லீமாக பிறக்கணும், இந்துவா பிறக்கணும் படைக்கல. படைக்கும் போது குழந்தைய படைக்கிறான். அந்த பெற்றோர் என்ன இதில் இருக்கிறாங்களோ வளர்க்குறாங்க, அப்படியே வளர்க்குறாங்க. அப்படி தானே? அவன் படைக்கும் போது இவன் முஸ்லீம் இவன் காஃபின்னு படைக்கிறானா? அது அநியாயம் இல்லையா? இறைவன் படைக்கும் போது இவன் இஸ்லாமியர், இவன் முஸ்லீம், இவன் சொர்க்கத்துக்கிட்டே படைக்கப்பட்டவர்கள், இவங்களாம் நரகத்துக்கிட்டே படைக்கப்பட்ட இறைவனை படிச்சிட்டான்னு சொன்னால் இறைவன் அநேக செயலன் ஆகிப்போம். இறைவன் படைக்கும் மனிதனாக தான் படைக்கிறான். மனிதனுடைய வளரும்போது தான் வளர்க்கப்பட்ட விட கூட ஒரு யூதனாவோ கிறிஸ்தவராவோ அல்லது முஸ்லீமாவோ இந்துவாவோ பல அவங்களுடைய என்ன வளர்றாங்க பெற்றோர் அப்படி வளர்க்கப்படுறாங்க. அவ்வளோதான். அப்போ இறைவன் சொல்கிறேன், நீங்கள் யாரான இருந்துட்டு போங்க, நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாயினும் மூமினாயினும் அதாவது யூதர்களாயினும் சாபின்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் யாரான எடுத்துகிட்டு போங்க. ஆனால் அல்லாஹ் மீதும் அதாவது படைத்தவன் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர் துக்கப்பட மாட்டார். புரியுதாப்ப? இறைவன் படைக்கும் போது அப்படி படைக்கல. எப்படி சொர்க்கத்துக்குன்னு யாரையும் படைக்கல, நரகத்துன்னு யாரும் படைக்கல. இனிமேல் தான் சொர்க்கம் நரகங்கிறது நீங்கள் தான் தீர்மானிக்கணுங்கிறான். உங்களுடைய செயலுக்காக உங்கள் செயல் தான் தீர்மானிக்குதுங்கிறான். சொர்க்கத்துக்கான செயல் என்ன, நரகத்துக்கான செயல் என்ன? சொர்க்கத்துக்கான செயல் எல்லாமே புண்ணியம், நரகத்துக்கான செயல் எல்லாமே பாவம். பாவம்னா என்ன? மனசாட்சி விரோதமாக நடக்கிறது, நியாய உணர்வை தவிர்க்கிறது, உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. அப்போ புண்ணியம்னா என்ன? மனசாட்சி பிறகு வாழ்கிறது, நன்மையில் வாழ்கிறது, உண்மையில் வாழ்கிறது, இல்லையா? இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்கிறது. இப்போ பாவம் புண்ணியங்கிறது எங்கே இருக்குது? புண்ணியத்தலங்களில் கிடையாது, வழிபாட்டு தலங்களில் கிடையாது, எல்லாம் மனசாட்சியில் தான் இருக்குது. இப்போ இந்த மனசாட்சி நமக்கு என்ன சொல்வது? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்குது, எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்குது. ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் எத்தனை கோடி மனிதர் இருந்தாலும், எத்தனை மதங்களாக எத்தனை ஜாதிகளாக குலங்களாக பிரிந்திருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்மா தான். நியாயங்கிறது ஏதாவது ஒன்று தான், உண்மைங்கிறது ஒன்று தான். நியாயம் வேறுபடலாம், சூழல் தகுந்த மாதிரி, சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி, ஆனால் உண்மை ஒன்று தானே. அப்போ உண்மை இங்கே எங்கே இருக்குது? மனசாட்சி தானே இருக்குது. அப்போ இறைவன் சொல்ல, நீங்கள் யாராவது இருந்துட்டு போங்க, நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருங்க, அரை கிறிஸ்துவாக இருங்க, இந்துவாக இருங்க, யூதராக இருங்க, இல்லை வேறு யாராவது இருந்துருப்போம். ஆனால் என்னை இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்யுங்கிறான். நல்ல செயல் எங்கே இருக்குது? இப்போ அதை மாற்ற நடிப்பில் இல்லை, மனசு நடிப்பில் தானே. நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் சாபின்களாயினும் கிறிஸ்தவராயினும் எவர் அல்லாஹ் மீதும் அதாவது படைத்த இறைவன் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயமில்லை, துக்கப்பட மாட்டார்கள், இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி. சரியா? படைப்பு நோக்கம் என்ன? இப்போ 67:2 உங்களில் எவர் செயல்களால் அழகானவர் என்று சோதிப்பதற்காக, உங்களில் எவர் செயல்களால் அழகானவர் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். இதுதான் விதி, வேறு எதுவும் விதி கிடையாது. விதினா இதுதான். விதினா என்ன? இப்போ நன்மை தீமை விதி. அந்த நன்மை தீமைங்கிறது விதி என்னன்றது இந்த மனசாட்சி அறிவிக்கும், தனித்தனியாக அறிவிக்கும் எல்லாத்துக்கும். நம்ம விதின்ற பேரில் எது நடந்தாலும் இறைவனை பழி சொல்லக்கூடாது. நம்ம செய்த தவறுக்கும், நம்ம செய்கிற ஏமாத்த வேலைக்கும், நம்ம செய்கிற பொய் சொல்கிறதுக்கும், நான் ஒரு கொலை பண்ணிவிட்டு இறைவன் வீழ்ச்சிட்டான்ப்பா, நான் திருடிட்டு இறைவன் வீழ்ச்சது தான் அப்படி நடக்குது சொல்ல முடியுமா? நான் ஏமாந்துட்டேன் இறைவன் வீழ்ச்சிட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இறைவன் ஏமான்னு வீழ்ச்சிருக்கேன், நான் ஏமாந்துட்டேன். நான் கொலை செஞ்சு இறைவன் வீழ்ச்சி, நான் அப்படி சொல்லி சொல்லிட்டா ஒத்துக்குமா? நான் கொலை செஞ்சுட்டேன் இறைவனை வீழ்ச்சி, நான் கொலை செஞ்சு இறைவன் வீழ்ச்சிருக்கான், நான் கொலை செஞ்சுட்டேன் சொல்ல முடியுமா? சட்டம் ஒத்துக்குமா? ஒரு திருடிட்டு இறைவன் அப்படி தான் என்னை வீழ்ச்சிட்டான்ப்பா, நான் திருடுன்னு வீழ்ச்சிட்டான், நான் திருடிட்டேன், அதனால் என்னை யார் தண்டிக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதுதானே உண்மை. இறைவன் வீழ்ச்சினா தண்டிக்கூடாது, இங்கே சட்டமும் தண்டிக்கூடாது, இறைவனும் தண்டிக்கூடாது. அப்படி இல்லை, ஒத்துக்க மாட்டோம்ல. அப்போ பகுத்தறியணும், சிந்திக்கணும். விதினா என்னன்னு சொன்னால் நன்மை தீமைங்கிறது பிரித்தறியதான் விதி. நன்மைனா என்ன, தீமைனா இது மனசாட்சி. அந்த விதி நடிப்பில் தான் நினைச்சேன் இறைவன் வந்து நம்ம கூலி கொடுக்குறான். அப்போ இயற்கை எல்லாமே அவனுக்கு கீழே இருக்குது, அவனுடைய விதியும் கீழே இருக்குது, செயற்கை எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான். அதுதான் அந்த மனசாட்சி. நன்மை தீமையை கொண்டு நீங்கள் செயல்படுங்க. சரியா? திருப்பி 21:35 ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்கிறது. பரீட்சைக்காக கெடுதி நன்மை கொண்டு உங்களை சோதிக்கின்றோம். சோதிக்கிறேன்னு சொல்கிறான். பரீட்சைக்காகவே கெடுதி நன்மை கொண்டு சோதிக்கிறோன்னு சொல்கிறாரு. எதையும் விதிக்கலைங்கிறான், உங்கள் மேலே விதிக்கலை எதையும். ஆனால்
நீங்கள் ஒன்று விரும்புவீங்க, அது தீமையாக இருக்கும். ஒன்று வெறுப்பீங்க, நன்மையாக இருக்கும். நன்மை தீமை அறிய மாட்டீங்க. என்கிட்ட கேளுங்க. நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அது தீமையாக இருக்கலாம், எது வெறுக்கிறீங்க நன்மையாக இருக்கலாம். நன்மை தீமை அறிய மாட்டீங்க. அப்போ என்கிட்ட கேளுங்க. பிரார்த்தனைன்றது இறைவன்கிட்ட பேசுகிறது. எனக்கு நேர்வழி காட்டு, நன்மை தான் எனக்கு அறிவிச்சு கொடு, தீமையிலேருந்து என்னை பாதுகாத்து கொடு, நன்மை தீமைக்கான ஞானம் கொடு. இவன்கிட்ட கேட்கணுமா இல்லையா? பிரார்த்தனை தானே. பாவமணிப்புனா என்ன? என்னுடைய பாவத்தை என்னை மீட்டு கூடியவனே, பாவம் செய்வனை மீட்டு கூடியவனு கேட்கும். பாவத்திலேருந்து மீட்டு கொடு, மன்னிச்சிடு, இன்னும் பாவம் செய்யாமல் என்னை பாதுகாத்துக்கொண்டு கேட்கும். அடுத்து பிரார்த்தனை என்ன? விருப்பங்கள் மீது. என் விருப்பம் என்னவாக இருக்கணும்? உனக்கு பொருத்தமாக நான் வாழணும். அப்போ எனக்கு நன்மை தீமை அறிவிச்சு கொடு. உன்னுடைய விதி என்ன? நன்மை செய்தவர்கள்லாம் சொர்க்கம் விதி, அதை விதியாக்கப்பட்டிருக்கும். அந்த விதியின் என்னை வாழ வைக்கிறவனே. தீமை செய்தவர்கள்லாம் நரகம் விதி, அப்போ அந்த நரகத்திலே என்னை பாதுகாத்து கூடாது. அதானே கேட்க. இப்போ மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, பிரித்தறிக்கக்கூடிய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி யார் வாழ்கிறாங்களோ அதுதான் விதியின் கீழ் வாழ்தான் அர்த்தம். சரியா? அப்போ ஆன்மாவின் மீதும் அது செவ்வாய்க்குமே சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்தறிவித்தான். இந்த ஆன்மானா யாருக்கும் தெரியல, அது ஆண்மை மொழியாக இருக்குது. மனசாட்சி தான். ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி தெரியும் தானே. நமக்கு தெரியாது, மற்றவங்க சொல்லுவோம். நமக்கு யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா, நம்ம யார்கிட்ட போய் சொன்னாங்கன்னா, நம்ம ஏதாவது நம்ம தவறு பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்போமா இல்லையா? அவருக்கு மனசாட்சி இருக்குது, நமக்கு இல்லைனா நம்ம மனசாட்சி நம்ம உணர மாட்டோம். ஆனால் மௌன சொல்லுவோம், உனக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சி கூட நீங்கள் பேச மாட்டீங்க, மனசாட்சி கூட நடந்துக்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லுமா இல்லையா? அந்த மனசாட்சி நம்மகிட்ட இருக்குல்ல. இப்போ மற்றவங்க இதெல்லாம் நம்ம பிடிக்கலையோ நம்மகிட்ட இல்லாமல் இருக்கணுமா இல்லையா? இப்போ பிறட்ட மனசாட்சி இருக்குது, நம்மள்ட்ட எங்கே போச்சு? அந்த மனசாட்சி தான் நமக்கு விதிகள் அறிவிக்குது. இது நல்லது, கெட்டது, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எது அறிவிக்குது? அது ஏற்கனவே அந்த ஆன்மாவில் விதிக்கப்பட்டனால அந்த விதியை நம்ம அறிவிக்குது. பொய் சொல்லக்கூடாது தப்பு, திருடக்கூடாது தப்பு, விபச்சாரம் பண்ணக்கூடாது தப்பு, மது குடிக்கக்கூடாது தப்பு. அப்போ கெட்டது செய்யக்கூடாதுன்னு தப்புங்கிறது விதி ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அவனுடைய புத்தகத்தை விதிக்கப்பட்ட அந்த விதியை தான் நமக்கு அறிவிக்குது. ஆன்மா அறிவிக்குது, இந்த மனசாட்சி நமக்கு அறிவிக்குது. அதை திருப்பி நினைவூட்டத்துக்கு தான் தூதர் வராங்க. அதுதான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் சொல்கிறான், சிந்திப்பவன் சிந்திக்கும் போட்டு நீண்டாயிலே கொடுக்கலையான்னு கேட்பான். சிந்திப்பவர் சிந்திக்கும் பொருட்டு உன் நீண்டாயிலே கொடுக்கவில்லையா? உங்களுக்கு தூதர் வரவில்லையா? உபதேசம் பண்ணவில்லையா? எச்சரிக்கை செய்யவில்லை? கேட்பானா இல்லையா? ஏன் கேட்குறான்? அவள் இன்னாருக்கு ஏதாவது வீழ்ச்சிட்டான்னு சொன்னால் கேட்கக்கூடாது. கேள்வி கணக்கே கேட்கக்கூடாது. யாரையும் குற்றம் பிடிக்கக்கூடாது. பாவம் புண்ணியம்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வீழ்ச்சதை அப்படியே நடந்துட்டு போட்டோம், அவ்வளோதானே. அப்படி கிடையாது. இது இறைவன் மேலே பழி சுமத்துறது, இறைவனை குற்றம் சுமத்துறது. எல்லாம் சொல்கிறான், ஒரு நிரபாதி மீது பழி சுமத்தாது. நிரபாதி யார்? இறைவன் மட்டும் தான் நிரபராதி. அவங்களே பழி சுமத்துறோம். இறைவனை படைக்கும் போது இப்படி தான் படைச்சிட்டான். சரியா? 2:286 அது பிரார்த்தனை அமைச்சுக்கணும். என்ன சொல்கிறேன்? அல்லாஹ் எவரவருக்கும் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்குங்கிறான். இப்போ யார் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் செய்த நன்மை உங்களுக்கு, நீங்கள் செய்த தீமை உங்களுக்கு தாங்கிறான். நான் விதிக்கலை, நான் யாருக்கும் எந்த தீமையும் விதிக்கலை, நன்மை தீமை அறிவிச்சிட்டேன். இப்போ நீங்கள் செய்த நன்மை உங்களுக்கு, அதை தீமையாக தான் அது உங்களுக்கு தான், நீங்கள் செஞ்சது தான். அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. இப்போ பிரார்த்தனை என்னாவது? எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறே செய்திருப்பினும் எங்கள் குற்றங்களை பிடிக்காது இருப்பாயா? ஏன் பிரார்த்தனை பண்ண? இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு இறைவனே கேட்குறோமா இல்லையா? இல்லை அவன் தான் வீழ்ச்சிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் நீ தானே வீழ்ச்ச அப்படி கேட்கலாம்ல. அப்படி கேட்கலையே. நம்ம என்ன கேட்குறாரு? எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறே செய்திருப்பினும் எங்கள் குற்றங்களை பிடிக்காது இருப்பாயாக. எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்தி சுமை போன்று எங்கள் மீது சுமத்தாது இருப்பாயாக. எங்கள் இறைவனே, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சுமை எங்களை சுமத்தாது இருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தல்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். நிராகரிப்பின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்கள் உதவி செய்வாயாக. ஏன் அப்படி பிரார்த்தனை பண்ணணும்? இந்த பிரார்த்தனை இறைவன் சொல்லித்தரான். விதியை நாம சரியாக உணராதனால எல்லாமே விதின்னு பழி போடுவோம். இல்லைப்பா, நான் வீழ்ச்சி நன்மை தான் வீழ்ச்சிருக்கேன், நீங்கள் தீமை போயிட்டீங்க, இப்போ என் முகம் திரும்புங்க, நான் நான் ஞானத்தை அறிவிக்கிறேன். நெருப்பு தொட்டால் சுடுன்றது விதி, கரண்ட் தொட்டால் சாக்கடிக்கிற விதி, அப்படி தானே? அது எப்படி பயன்படுத்த ஞானம் வேணும்ல? அந்த அறிவு வந்துருச்சு நமக்கு. நெருப்பு எப்படிலாம் பயன்படுத்துகிறோம்? வீட்டில் சமைக்கிறதுலேருந்து எவ்வளோ விஷயம் எவ்வளோ பயன்படுத்துகிறோமா இல்லையா? அதுக்கான ஞானம் கிடச்சிச்சுல. இப்போ தொட்டால் சுடுறது விதி தானே, தொடரவே இல்லைமே. கரண்ட் தொட்டால் சாக்கடிக்கும் தெரியும், ஆனால் கரண்ட் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம்? அதுக்கான ஞானம் கிடச்சிச்சா? அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கான விதி இருக்குது, அதுக்கான ஞானம் இல்லை நம்மகிட்ட. அந்த ஞானம் இல்லைனால கரண்ட் தொட்டை செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்னப்பா விதிப்பா, கரண்ட் தொட்டான் செத்து போயிட்டான். அது சொல்கிறேன், கரண்ட் தொட்டா செத்து போயிடுன்றது விதி தானே, சாக்கடிக்கின்ற விதி தானே. அப்போ யாரோ ஒருத்தர் கரண்ட் தெரியாமல் தொட்டாங்க, அதை தெரிஞ்சே தொட்டாங்க அப்படின்னா
அது இறைவனுடைய விதியாகாதில்ல. கவனமாக இருக்கணுமா இல்லையா? நெருப்பு தொட்டால் சுடுன்னு தெரியும்ல, அது தெரியாமல் சுட்டு தான் சொல்கிறாங்க, தெரிஞ்சு சுட்டுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி விதிலாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? 4:123 எப்படி நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நடக்குதுன்னு சொல்கிறான். நீங்கள் விரும்பியபடி நடக்காதுங்கிறான். அதாவது 4:123 நீங்கள் விரும்பியபடி அல்ல, அல்லது வேதத்துடைய விரும்பியபடி அல்ல. எவன் தீமை செய்கிறானோ அவன் தீமைக்குரிய தண்டனை வழங்கப்படுவான். எவன் நன்மை செய்கிறானோ, அதாவது தீமை யாருச்சுன்னா அதுக்கான கூலி கொடுக்கப்படுறான். நீங்கள் விரும்பியபடியோ அது வேதத்துடைய விரும்பியோ நடப்பு கிடையாது. எப்படி நடக்கும்? விதியின்படி நடக்கும். எது விதி? எவன் நன்மை செய்கிறானோ அதுக்கான கூலி கொடுக்கப்படும், எவன் தீமை செய்கிறானோ கூலி கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் விரும்பியபடியோ அல்ல, அல்லது வேதத்துடைய விரும்பியபடியோ அல்ல. எவன் தீமை செய்கிறானோ அவன் அதுக்குரிய தண்டனை வழங்கப்படுவான். இன்னும் அவன் அல்லாவை தவிர வேறு யாரையும் பாதுகாவனோ உதவி செய்வனோ காண மாட்டான். இதுதான் விதி. இப்போ பாவமுனின்றது விதி தானே. பாவம்னா என்ன நமக்கு தெரியுது, நல்லாவே தெரியும். நாம் செய்யும்போது தெரியாது, மற்றவங்க செய்யும்போது தெரியும் தானே. பாவங்கிறது நம்ம செய்யும்போது நிறைய நமக்கு தெரியாது. நம்ம பொய் சொல்லும் போதோ, நம்ம ஏமாற்றும் போதோ, மற்றவங்களை நம்ம மன நோகடிக்கும் போது நமக்கு தெரியுதில்லை. ஆனால் மற்றவங்க செய்யும்போது நல்லா தெரியுது, பாவம் தெரியும். புண்ணியம்னா என்ன? புண்ணியங்கிறது நன்மையின் பக்கம் திரும்புறது. ஆனால் புண்ணிய தலத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு மதங்களையும் சில சடங்கு வச்சுருக்கோம். புண்ணியத்தலங்கு போனால் பாவம்லாம் கழிஞ்சிரும். புண்ணியத்தலங்கு போனால் பாவம் கழிஞ்சிருமா? அப்படியே கழிஞ்சிருக்கா? புண்ணியத்தலங்களும் ஒவ்வொரு மதத்துலையும் ஒவ்வொரு சடங்கு வச்சுருக்காங்க இல்லையா? கடல் தாண்டி போகிறோம், ரொம்ப தூரம் போகிறோம், போய் அங்கே போயிட்டு வந்து புண்ணியம்லாம் எனக்கு புண்ணியம் கழிஞ்சிச்சு, என் பாவம்லாம் கழிச்சு சொல்ல முடியுமா? போகும்போது விபத்து நடக்குது இல்லை, போனதுக்கு விபத்து நடக்கல, வரும்போது விபத்து நடக்குதா இல்லையா? அப்போ பாவம் கழிச்சா பாவத்துக்கான கூலி கொடுக்கப்படுதா? நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? புண்ணியத்தலத்துக்கு போகிறாங்க, நம்ம பேர் சொல்கிறாங்க, புண்ணியத்தலத்துக்கு வெவ்வேறு புண்ணியத்தலத்துக்கு போகிறாங்க. புண்ணியத்தலம் போகும்போது அங்கே விபத்து நடக்குது, போகும்போது நடக்குது, அல்லது வரும்போது நடக்குது, இல்லை அங்கேயே நடக்குதா இல்லையா? இப்போ பாவம் புண்ணியங்கிறது எங்கே இருக்குது? மனசு தானே இருக்குது, மனசாட்சி தானே இருக்குது. மனசாட்சி பிறகு வாழ்ந்தால் அது புண்ணியம், மனசாட்சி விட்டுட்டோம்னா அது பாவம். பாவம் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு புண்ணிய தேடி நம்ம எங்கே போகிறோம்? புண்ணிய தலங்களில் போகிறோம், வழிபாடு தலங்கு போகிறோம். வழிபாடு எங்கே வழிபடணும்? மனசாட்சி தான் வழிபடுறது. மனசாட்சி பாடு நம்ம வாழலை, மனசாட்சியை வழிபடலை, ஆனால் வழிபாடு தலங்கு போகிறோம். டெய்லி நான் காலைல போய் இந்த கோயிலுக்கு போகிறேன், நான் மசூதிக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன். இறைவன் சொன்னால் இங்கே வழிபடுங்க, என்னை வழிபடுங்க, மனசாட்சியை வழிபடுங்க. மனசாட்சியை வழிபடுறது இறைவனை வழிபடுறது. மனசாட்சி படி வாழ்றது புண்ணியத்தை தேடிக்கிறது. மனசாட்சியை விட்டுட்டோம்னு சொன்னால் பாவத்தை தேடிக்கிறது தானே. திரும்பி 45:29 இது உங்களை பற்றி உண்மை கூறும் நம்முடைய பதிவேடு. இதை சொல்கிறேன், இந்த வேதம் உங்களை பற்றி உண்மை கூறும் நம்முடைய பதிவேடு. நிச்சயமாக நாம் நீங்கள் செய்வதை பதிவு செய்து கொண்டு நீங்கள் செய்து வருவதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுதுங்கிறான். ஒவ்வொரு எண்ணமும் செயலும் பதிவு செய்யப்படுது. அப்படி பதிவு செய்யப்படுறது தான் அந்த பாவம் புண்ணியங்கிறது. வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இது பதிவு செய்யாமல் எந்த சொல்லியும் சொல்வது இல்லைங்கிறான். இப்போ நமக்கு கணக்கு இருக்குல்ல, எப்படி நம்ம கணக்கு வழக்கு பார்க்குறோம்? வியாபாரத்துக்கு போனாலும் தொழிலுக்கு போனாலும் வேறு ஏதாச்சும் நம்ம கணக்கு பார்க்குறோமா இல்லையா? எதுவும் சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கணக்கு எழுதப்படுதுங்கிறான். நீங்கள் செய்கிற நன்மையும் தீமையும் கணக்கு எழுதப்படுது. அந்த நாளில் உங்களுக்கு நன்மைக்கான கூலியோ எது மிஞ்சிருக்க அதை கொடுக்கும். இது நம்ம வாழங்காலங்களில் செய்கிற பாவமும் புண்ணியமும் அந்த பாவம் பண்ணி இங்கேயே கழிக்கப்படணும். தவறை உணர்ந்துட்டு பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு புண்ணியத்தை தேடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் நாம் இறக்கும் போது நம்ம எது மிஞ்சு அதை கூலி கொடுக்கணும். எது மிஞ்சிருக்கோம்? ஒவ்வொரு சொல்ல முடியுமா? பாவம் மிஞ்சுமா புண்ணியம் மிஞ்சுமா? பாவம் தான் மிஞ்சிருக்கும், புண்ணியம்லாம் இருக்காது. ஏன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், புண்ணியம் செய்யவே இல்லை. ஆனால் இறைவன் மன்னிச்சு வாழ வச்சுருக்காங்க, ஒன்று மன்னிக்க வேண்டி வாழ வச்சுருக்காங்க. ஒரு நன்மைக்கு 10 மடங்கு, ஒரு தீமைக்கு அது போன்று கூலிங்கிறான். அப்போ இறைவன் அளவட்டாரலாம் தானே, நிகரட்டை இருக்க முடியாது தானே. 6:160 எவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு அது போன்று 10 மடங்கு உண்டு. 1க்கு 10. நம்ம பார்க்குறோம்ல, ஒரு விதை விதைக்கிறோம், ஒரு நெல் விதைக்கிறோம், அதில் எத்தனை கதிர்கள் வருது? ஒரு விதை விதைக்கிறோம், அது எத்தனை கனிகள் வருது? உதாரணம் சொல்கிறேன், இறைவன் ஒரு நன்மைக்கு 10 மடங்கு, இன்னும் 10 மடங்கு. ஒரு தீமை செய்கிறார், எவர் ஒரு தீமை செய்கிறாரோ அது போன்றே கூலி கொடுக்கப்படும். அது போன்று கூலி கொடுக்கப்பட மாட்டார். மேலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இறைவன் அநியாயம் செய்வான்னு சொன்னால், நான் அவங்களை அநியாயம் செய்யலப்பா, நீங்கள் செஞ்சதுக்கான கூலி தான். ஆனால் நன்மைக்கு 10 மடங்கும், இன்னும் அது போன்று 10 மடங்கும், தீமைக்கு அது போன்றது. ஆனால் பெரும்பாலும் மன்னிச்சிடுங்க. நீ செய்ய தவறுக பெரும்பாலும் நான் மன்னிச்சிடறேன். சிலவட்ட குற்றம் பிடிக்கும், எதுக்கு திருந்ததுக்கு வந்துடுது. அப்போ பாவம் கழிதா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? பாவம் கழிவதில்லை, புண்ணியம் அழிவதில்லை, வீழ்ச்சி நடந்தே தீருங்கிறாங்க.
ஆனால் இறைவன் சொன்னால் அப்படி இல்லை, உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க, உங்கள் புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்க, நீங்கள் வச்சது எதை வச்சிங்களோ அதில் நான் மாற்றி கொடுக்குறேன். மாற்றி கொடுக்குறானா இல்லையா? நாம வச்சதை மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் இறைவன் வச்சது என்ன? நன்மையை கூலி, தீமைக்கு தீமையை கூலி. இதான் விதி. இறைவன் வீழ்ச்சி தான் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இறைவன் என்ன வச்சிருக்கானா, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை விளையுங்கிற, அதான் விதி. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விதிங்கிறது என்ன? இறைவன் வீழ்ச்சி நடக்கும், எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நாம் என்ன விதைக்கிறோமோ அதை விளையுங்கிறத விதி, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ அதை விதைக்கும் போது கவனமாக இருக்கணும், பேசும்போது கவனமாக இருக்கணும், எண்ணும் போது கவனமாக இருக்கணும், செயல்படும் போது கவனமாக இருக்கும். சரியா? நாம் ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறைவன் மேலே பழி போடக்கூடாது, அவன் மேலே பழி சுமத்தக்கூடாது. எல்லாம் விதிபுறம் நடக்குது, அப்படி கிடையாது. 27:11 மறுபடியும் 27:11 ஆயினும் தீங்களை தவிர அவருக்கு தீமையை நன்மையாக மாற்றிக்கொண்டால், நீங்கள் பாவத்தை வருந்தி திரும்பி நன்மை பக்கம் திரும்பிட்டீங்கன்னு சொன்னால், உண்மையின் பக்கம் திரும்பிட்டீங்கன்னு சொன்னால், அவரும் தீமையை நன்மையாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நான் மிக மன்னிப்பவனாகவும் கருணையுடனாக இருக்கின்றேன். இப்போ நம்ம செய்ய வேண்டியதில் என்ன? உணரணும், அவ்வளோதான். இறைவன் பழி சுமத்தாமல் என்னுடைய பாவத்துக்கு நான் தான் காரணம், எனக்கு வர கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், எனக்கு ஒரு துன்பத்துக்கு நான் தான் காரணம், எனக்கு ஒரு நோய்க்கு நான் தான் காரணம். பெரும்பாலும் நம்ம மற்றவங்க பழி சொல்லுவோமா இல்லையா? எப்படி நம்ம கஷ்டத்துக்கு காரணதும் மற்றவங்களை பழி சொல்லுவோம். அவனை எனக்கு எதாவது செஞ்சுட்டாங்க, அவன் போகிறாங்க கொண்டுட்டான், இல்லை நான் அதை சூழ்ச்சி செஞ்சுட்டான். ஒன்று மனிதர் மேலே பழி போடுறோம், இரண்டு மேலே பழி போடுறோம். ஆனால் இறைவன் சொல்கிறான், உன் கஷ்டத்துக்கு நீ தான் காரணம், ஒத்துக்கோங்க, பணிஞ்சிருங்க, இரண்டு பக்கம் பணிஞ்சுங்க. எனக்கு ஒரு நோய் வருது, அதுக்கு நான் தான் காரணம், எனக்கு சங்கடங்களும் வருத்தம் வந்து அதுக்கு நான் தான் காரணம். அப்போ காரணங்கள் வெளியே தேடாமல் நமக்குள்ளே தேடிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக இறைவன் மன்னிப்போனா இருக்கிறான். பணிச்சிடணும், அவ்வளோதான். நான் தான் காரணம், பணிச்சிட வேண்டியதான். இறைவன் நீ காரணம் கிடையாது, நான் தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. இப்போ காரணங்கள் வெளியே தேடாமல் உள்ளுக்குள்ளே தேடி நாம் உணர்ந்துட்டோம்னு சொன்னால் இறைவன் மன்னிப்போனா இருக்குங்கிறான். மனுஷன் என்ன செய்வான்? இறக்கம் காட்டுவான். இறக்கம் காட்டினா நமக்கு நன்மை அதிகரிச்சிடும். இப்போ நேரான பாதி செதுவானா இல்லையா? அப்போ நம்ம உணராத வரைக்கும் நம்ம நினைச்சிடும், பாவத்தை உணராத வரைக்கும் நம்ம நேரான பாதி தான் நினச்சிட்டே இருக்கோம், அவ்வளோதான். மற்றவங்கள பழி சுமத்திட்டே இருப்போம், இறைவன் மேலே பழி சுமத்திடுவோம். விதி நிற்கிற நம்ம சொல்லிடுவோம். ஆனால் விதி மேலே பழி சுமத்தாமல், விதிங்கிறது யாருடைய தலையெழுத்தும் கிடையாது, நன்மைக்கான கூலியோ தீமைக்கான கூலி தான் விதிக்கப்பட்டது. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுங்க, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிடுறோம், நிறைய பொருள் வச்சுருப்பான், அதுக்கு இந்த ரேட்டுக்கு அந்தந்த பொருளுக்கான ரேட்டு அதில் போட்டிருப்பான், அப்படி தானே? நிறைய பொருள் இருக்கும், அதில் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த பொருள் இவங்க தான் வாங்கணும் அவங்களுக்கு தெரியுமா? இந்த பொருள் இவங்க வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஷாப்பிங் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வாங்கினாக்கான ஒரு ரேட்டு கொடுக்கணும், அப்படி தானே? அப்போ இறைவன் யாருக்கும் தலையில் எழுதுதில்லை, ஒவ்வொரு செயலுக்கான கூலி மட்டும் வீச்சிட்டான். சரி, பொய் சொன்னால் என்ன கூலி, உண்மை பேசினா என்ன பலன், இவ்வளோதான். நன்மை செஞ்சால் என்ன கூலி, தீமை செஞ்சால் என்ன கூலி, இது வீச்சிட்டான். யார் தீமை செய்கிறவங்களுக்கான கூலி அவங்களை வந்து அடையும், யார் நன்மை செய்கிறவங்களுக்கான கூலி அவங்களை அடையும், இவ்வளோதான் விஷயம். விளையாட்டு எப்படி எடுத்துக்கணும்? இப்படி நன்மைக்கும் தீமைக்கும் கூலியை வீச்சிட்டான் இறைவன். நன்மை செய்பவர்களுக்கு அதுக்கான பலன் அடைய முடியும், தீமை செய்வதற்கான. ஏன்னா ஏன் பலன் சொல்கிறோன்னா, பன்மடங்கு. கூலினா அதே அளவு, சரி தானே? கூலினா தெரியுங்க, கூலினா ஒரு அளவு. சம்பளத்துக்கு வேலை செய்யணும்னு வச்சுங்களேன், கூலிக்கு வேலை செய்யணும்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரே அளவு தான் சம்பளம். இப்போ வியாபாரம் பண்ணுறான்னு வச்சுங்க, என்ன செய்வாங்க? வியாபாரம் லாபம் ஈட்டலாம், பன்மடங்கு. அப்போ என்ன சொன்னால், உதாரணம் சொல்கிறது, ஒரு அளவு கிடையாது, நன்மைக்கு பன்மடங்கு, தீமைக்கு அதே அளவு. அப்படிங்கும்போது இங்கே நன்மை தீயும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டான். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டாச்சு, என்ன சான்ஸ் கொடுக்கப்பட்டாச்சு, சாய்ஸ் கொடுக்கப்பட்டாச்சு, நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்கன்ட்டு, அவ்வளோதான். மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு, எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே தேடிக்கொள்ளுங்கள், ஏன் மேலே பழி சுமத்தாது. ஆனால் அந்த நாளே உங்களுக்கு கரெக்டாக தராசு சரியாக இடம் போடப்படும், செய்திக்கான கூலி கொடுக்கப்படும், யாருக்கு அநீதி செய்யப்பட மாட்டாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இனிமேல் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மனசாட்சி பக்கம் திரும்பி யார் மேலேயும் பழி சுமத்தாமல் என்னுடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இறைவன் பக்கம் திரும்பிட்டு பாவனை கேட்டு, இப்போ மனசாட்சி படம் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் புனித தேடிக்கலாம். ஆன்மாவின் மீதும் அந்த செவ்வாய் ஆக்கியமே சத்தியமாக. அப்போ நான் நன்மை தீமை பிரித்தெடுத்தேன்னு சொல்லனா இல்லையா? இந்த ஆன்மான என்ன மனசாட்சி தானே, எல்லாத்துக்கும் இருக்குது தானே, மதம் கடந்து இருக்குது தானே, மொழி கடந்து இருக்குது தானே. இப்போ மதத்துக்கும் மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது, உணர்வு தான் இது. அப்போ இந்த மனசாட்சி நம்ம பின்பற்றோம். எப்படி பின்பற்றோம்? வியாபாரம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், 4 பேர் பார்க்குறோம், உறவுகளோடு இருக்கிறோம், நட்போடு இருக்கிறோம். அங்கே நம்ம மனசாட்சியோடு இருக்கிறோமா, நியாயமாக பேசுகிறோமா, உண்மையை பேசுகிறோமா, இதுதான் முக்கியமாக இருக்குது. சரியாக இடம் போடுறோமா, அளவு மோசம் செய்யாமல் இருக்கிறோமா, அதிக லாபம் ஈட்டாமல் இருக்கிறோமா, இதெல்லாம் புனிதத்தில் வந்துடும். அப்போ இதெல்லாம் தவறும் போது பாவத்துக்குள்ள வந்துடும். அப்புறம் என் கஷ்டத்துக்கு யார் காரணம் நம்ம கேட்குறோமா இல்லையா? என் கஷ்டத்துக்கு யார் காரணம் கேட்குறோமா இல்லையா? நல்லா சொன்னால், இது போட்டு நீங்கள் பன்மடங்கு செய்திருப்பினும் அது உங்கள்கிட்ட வந்து தான் சொல்கிறான் மற்றவங்களுக்கு. அதாவதுக்கு 365 இன்னும் உங்களுக்கு ஒரு துன்பம் வருமானால்,
நீங்கள் அவர்களுக்கு இது போன்று 2 மடங்கு, அவர்கள் யார்? மற்றவர்களுக்கு. உங்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் நீங்கள் மற்றவருக்கு இது போன்று 2 மடங்கு துன்பம் உண்டு பண்ணியிருந்த போதிலும் இது எப்படி என்று கூறுகிறீர்கள். அது உங்கள்கிட்ட தான் சொல்கிறான். நீர் கூறும், அது உங்களிடமிருந்தே தான், நீங்கள் செஞ்சது தான், நீங்கள் மற்றவங்க செஞ்சது தான், மற்றவங்க மனசை காயப்படுத்துறது தான், அல்ல மற்றவங்களுக்கு செஞ்ச தீமை தான் உங்களை வந்து அடைஞ்சிருக்குங்க. கூறும், இது உங்களிடமிருந்தே தான், நிச்சயமாக அல்ல எல்லா பொருட்களையும் இதுவும் பேராட்டுடையதாக இருக்கின்றான். அப்போ நீங்கள் வேச்சதான் உங்களுக்கு வந்திருக்குங்கிறான். மற்றவங்களை நம்ம காயப்படுத்தாமல் பன்மடங்கு, இப்போ 2 மடங்கு இல்லையா? இன்னும் நீங்கள் மற்றவங்க 2 மடங்கு செஞ்சுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு 1 மடங்கு தான் சொல்கிறான்ல. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எதார்த்தத்துக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் நீங்கள் அவர்களுக்கு இது போன்று 2 மடங்கு துன்பம் பண்ணியிருந்த போதிலும், அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு, நீங்கள் நிறைய பேர் காயப்படுத்துறீங்க. அதில் சிலவற்றை பலவற்றை பண்ணி சிலவற்றை குட்டு முடிக்கங்கிறேன். உண்டு பண்ணியிருந்த போதிலும் இது எப்படி என்று கேட்குறீங்க. நீங்கள் கூறுங்க, நீங்கள் சொல்லுங்கள், அது உங்கள்கிட்ட வந்து தான், நீங்கள் செஞ்சது தான், உங்கள் செயலின் காரணமாக தான், நீங்கள் வேச்சது தான் விளைஞ்சிருக்கு. சரியா? இப்போ நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி, அதுக்கு நம்ம தான் காரணம். வர மீறிட்டோம், அதை இணை வச்சிட்டோம், அதை நிராகரிச்சிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறைவன் பக்கம் திரும்பிட்டு சொன்னால் இறைவன் அந்த பாவத்தை மன்னிச்சுட்டு நன்மை பக்கம் திருப்பிடுவான். அவன்கிட்ட நன்மை அனைத்தும் அவன்கிட்ட தான் வரணும். அவனை நாடாமல் நன்மை கிடையாது. அவன் இறக்க முடியும் கருணையால். சரியா? ஆனால் விதினா என்னப்போ பிறப்பு இறப்புங்கிற விதி, பேச்சா விளைவிக்கிறது விதி, ஆண் பெண் சேர்ந்தா குழந்தை பிறக்கிறது விதி. ஆனால் ஒழுக்கம் பேணிக்கங்களும் திருமண வாழ்க்கையை வச்சுருக்கான் இல்லையா? அது விதி. ஆண் பெண் சேர்ந்தா விதி தான், குழந்தை பிறக்கும். ஆனால் அது ஒழுக்கம் பேணு சொல்கிறானா இல்லையா? திருமணம் வச்சுருக்கான், ஒழுக்கம் பேணுகள்னு சொல்கிறான். அது மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறதா ஞானம். இதெல்லாம் விதி தான். பேச்சா விளைவிக்கிற விதி. எதை விதைக்கணும்னு சொல்கிறான்ல, நன்மையை விதைங்கிறான். தாகங்கிறது விதி. அந்த தாகத்துக்கு என்ன குடிக்கணும்னு சொல்கிறாங்க. தண்ணி குடிங்க, அல்லது பலரசம் குடிங்க, அதுக்கப்புறம் மது குடிக்காதீங்க, சாராயம் குடிக்காதீங்க, இருக்கா இல்லையா? எதனா குடிக்கலாம்ல. உணவு பசிச்சா விதி. எதை சாப்பிடணும்னு சொல்கிறான், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான் இல்லையா? சாப்பிட்றது விதி. நீங்கள் எதனா விரும்பினது சாப்பிடுங்க. எப்படி? நீங்கள் பழைய சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், இட்லி தோசை சாப்பிடலாம், வேணால் சாப்பிடலாம். ஆனால் அதை தான் நீங்கள் தவறான பொருள் சாப்பிடக்கூடாது, தடுக்கப்பட்ட பொருள் சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்போ பசிக்கு நீங்கள் என்ன விருப்பத்தை கொடுத்துட்டா, எதை சாப்பிடுங்க, தண்ணிக்கு எதை குடிக்க விருப்பம் எல்லாமே விருப்பம் கொடுத்துட்டான். விருப்பம் கொடுக்கப்பட்டு அதில் வந்து நன்மை தீமை அறிவிக்கணும். இதே விஷயம். விதி என்ன புரியுதாப்ப? விதிங்கிறது நம்ம இறைவனை பரிசுமத்தை கிடையாது, இறைவனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இறைவனை இப்படி தான் விதிக்கல யாருக்கும், தலையெழுத்தெல்லாம் கிடையாது. நன்மைக்கான கூலியும் தீமைக்கான இறைவன் வச்சிருக்கோம். அதனால் உங்களின் செயல் அழகானது என்று சொல்வதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். காலத்தின்மை சத்தியமான மனித நஷ்டத்தில் இருக்கின்றார். ஆயினை எவர் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ, இங்கே நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் தான் முக்கியமாக இருக்கும். இறைவன் மீது நம்பிக்கொண்டு இந்த செயலுக்கான கூலி நல்லதாக இருக்கும். நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ, இன்னும் ஒருவருக்கு உபதேசம் செய்கிறார்களோ அவர்களை தவிர நஷ்டத்தில் கேட்குறான். அதில் விதி என்ற பேர் இறைவன் பழி சுமத்தாமல், மற்றவங்க பழி சுமத்தாமல், நமக்கு நாமே என்னுடைய கஷ்டத்துக்கும் என் துன்பத்துக்கும் நான் தான் காரணம் எப்போ நம்ம பண்ணிடுறோமோ நிச்சயமாக அல்லாமல் நேர்வழி காட்டுவான். நேர்வழியை காட்டுறதுக்காக நம்ம நன்மை முக திரும்பலாம். பாவத்தை இவன் மன்னிப்பவனாக இருக்கான். நீங்கள் வரம் மீறி தவறு செய்யணும், அல்லோட யாருக்கும் நம்பிக்கை இழக்க வேண்டாம்னு சொல்கிறான். அவன் மன்னிப்பவனாக இருக்கேங்கிறான். அவன் பாவம் கழியும் தானே, பாவத்தை மன்னிச்சிட்டேங்கிறான். நன்மை அழியாது. ஆனால் எப்போ நன்மை அழியும்? பெருமையின் காரணமாக செய்யக்கூடிய அனைத்து நன்மையும் அழிஞ்சிடும். இறைவனை நம்பிக்கொள்ளாமல் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் அது நன்மை கிடையாது. பெருமை காரணமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அது நன்மையாக மாறாது, அது தீமையாக மாறிடும், அது அழிஞ்சு போயிடும். நான் தர்மம் செஞ்சுருக்கேனே, பெருமைக்காக தர்மம் செஞ்சுருக்கேன், இறைவனுக்காக செய்யலை, நம்பிக்கொண்டு செய்யலை, பெருமைக்காக செய்கிறேன், அது அழிஞ்சிடும். அப்போ இறைவன் நம்பிக்கொண்டு இதுக்கான கூலி இருக்குது. நம்பிக்கொண்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் அது நன்மையாக மாறும். அதில் எங்கள் இறைவனே நாங்கள் மறந்து போயிருப்போம், அல்லது தவறை செய்வோம், எங்களுக்கு குற்றங்களை பிடிக்காதிருப்பாயாக. நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிப்பின் இதை எங்களை தவறு மாறி விட்டு விடாது. இன்னும் உன்னை பற்றியான ஞானம் கொடு, நன்மை தீமையை பற்றியான ஞானம் கொடு. ஞானத்தை கொண்டு எங்களுக்கு வழி நடத்து. நிச்சயமாக நீ எங்கள் மீது இறக்க முடியும். கருணையாலும் எல்லா புகழும் எங்களை படைத்து, எங்களுக்காக அகிலங்களையும் படைத்து, எங்களுக்கு ஆன்மாவையும் படைத்து, இன்னும் எங்களுக்கு வேதத்தையும் கொடுத்து, தூதரையும் அனுப்பி எங்களை வழிநடத்த அல்லாவுக்கு எல்லா புகழும்.